ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.19ல் 7th சம் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம 3 சப்டிவிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை மூணையுமே நம்ம ஷோ பண்ணணும். ஓகேவா? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ இன்ட்டு பிசி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பிசியை கண்டுபிடிக்கணும். இப்போ பிஏயும் சிஏ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. 4 2s are 8 ப்ளஸ் 0 1s are 0. அடுத்தது இதை வந்து செகண்ட் வேல்யூ கூட இப்போ பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 0 அகெயின் இதுவுமே 0. இப்போது நம்ம என்ன பண்ணோம்? இதை கீழே எடுத்துக்கணும். கீழே பண்ணும்போது கீழே எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட் வேல்யூ கூட பண்ணணும். அப்போ 2 1 2s are 2 ப்ளஸ் 5 1s are 5. இங்கே அதே மாதிரி செகண்ட் வேல்யூ கூட இப்போ பண்ணணும். அப்போ இங்கே 0 ப்ளஸ் 10ன்னு வந்துடும். இப்போது சிம்ப்ளிஃபை பண்ணும்போது இது என்ன வரும்? 8 ப்ளஸ் 0 8ன்னு வந்துடும். நான் டேரெக்டாகவே எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டெப்பாக எழுதணும். ஸோ அப்போ இங்கே 7 வரும், இங்கே வந்து 10ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பிசியோட வேல்யூ. அடுத்தது இப்போது ஏ கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஏ இன்ட்டு பிசியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 3. இதுதான் ஏவோட வேல்யூ. பிசியோட வேல்யூ 8 0 7 10. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதலாம். மல்டிப்ளை பண்ணால் அதே மாதிரி தான். 1 8s are 8 ப்ளஸ் 2 7s are 14. அடுத்தது இங்கே 0 1 0s are 0 ப்ளஸ் 20. கீழே வந்து 8 ப்ளஸ் 21. இங்கே வந்து 0 ப்ளஸ் 30 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு 22ன்னு வரும். கீழே வந்து 29, இங்கே 20, இங்கே 13 வரும். ஓகேவா? இதுதான் ஏ இன்ட்டு பிசியோட வேல்யூ, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. பியும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை பார்த்து பண்ணிக்கலாம். அப்போ 4 நீங்கள் ஸ்டெப்பாக எழுதுங்க. ஏவையும் பியையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ 1 4s are 4 ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு 1 0s are 0 ப்ளஸ் 10. அடுத்தது 1 4s are 4 ப்ளஸ் 3. அப்புறம் வந்து 1 0s are 0 ப்ளஸ் 15. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 8 7 10 15 கிடைக்கும். இப்போ இதை வந்து ஏபி இன்ட்டு சி பின்னாடி இருக்குது. அப்போது ஏபியோட வேல்யூ ஃப்ரண்ட்டில் எழுதணும். அடுத்தது சியோட வேல்யூ 2 0 1 2 சி. அதனால் ஏபியோட வேல்யூ ஃபஸ்ட்டு, சியோட வேல்யூ செகண்ட் எழுதி நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சோன்னா ஆர்ஹெச்எஸோட வேல்யூவும் எல்ஹெச்எஸோட வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ஷோட் இந்த சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் போடுவோம். செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏவையும் பியும் மைனஸ் பண்ண டேரெக்டாகவே மைனஸ் பண்ணுங்கள். அப்போ -1 - 4னா -3ன்னு வரும். 2 - 0 0 சாரி 2. அடுத்தது இங்கே மைனஸ் பண்ணும்போது 0, இங்கே மைனஸ் பண்ணும்போது -2ன்னு வரும். ஓகே? ஸோ இப்போ இந்த வேல்யூ கூட நம்ம சி எழுதிக்கணும். சி என்னது? 2 0 1 2. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு சி பண்ணலாமா? அப்போ -6 ப்ளஸ் 2 0 ப்ளஸ் 4 0 ப்ளஸ் -2 0 ப்ளஸ் -4. ஸோ இங்கே வந்து -4 -2 4 -4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே? நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? இதுதான் நமக்கு என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஏவையும் சிஏ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். டேரெக்டாக கொஷினை பார்த்து பண்ணுங்கள். அப்போ 2 ப்ளஸ் 2. கீழே வந்து நமக்கு 1 2s are 2 ப்ளஸ் 2. அடுத்தது இந்த சைடில் வந்து 0 ப்ளஸ் 4. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா 1 2s are 2 ப்ளஸ் 3. அடுத்தது 0 ப்ளஸ் 6. அப்போ 4 5 4 6ன்னு கிடைக்கும். இது ஏசியோட வேல்யூ. அடுத்தது பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது 8 + 0 0 + 0
அடுத்தது 2 + 5, அடுத்தது 0 + 10. அப்போ 8, 7, 0, 10. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி மைனஸ் பிசி ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக மைனஸ் பண்ணலாமா? அப்போ -4, 4 - 0 4, 5 மைனஸ் இப்போ -2 வரும், 6 - 10 -4. ஸோ இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த வேல்யூ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ஷோட், இந்த சம் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது தேர்டு சம் பார்ப்போம். தேர்டு சப்டிவிஷன். இப்போ இந்த தேர்டு சப்டிவிஷனில் a - b ப்ராக்கெட்டில் t. ஃபஸ்ட்டு a - b டீன்ற டிரான்ஸ்போஸ். இப்போது a - b ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் தேர்டு சப்டிவிஷனுக்கு. ஓகேவா? a - b போன சம்லேயே கண்டுபிடிச்சோம், நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம இப்போ திரும்ப கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ -3, 2, 0, -2 இதுதான் a - b. ஸோ a - b டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ -3 2 -3 2 இந்த மாதிரி எழுதிக்கணும். 0 - 2 0 - 2 இப்படி எழுதிக்கணும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏவை டிரான்ஸ்போஸாக எழுதிக்கணும். 1 2 1 3 எழுதிட்டோமா? அடுத்தது பிஏ டிரான்ஸ்போஸாக எழுதிக்கணும். அப்போது 4 0 1 5 எழுதிட்டோமா? இப்போது a டிரான்ஸ்போஸையும் b டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணோம். அப்போ 1 - 4, அப்போ -3, 1 - 1 0, 2 - 0 2, அப்போ 3 - 5, அப்போது -2. இப்போ செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்குதா நமக்கு? ஸோ இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதுவுமே நம்ம ஷோ பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் 1 2 3 ஓகேவா? ஆர் ஷோர். அதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் 8th சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.